நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளை. என்றும் முருக பெருமான் குருவழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன், எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல, எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள் இது. உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி கால சக்கரத்தின் 12வது ராசி மீன ராசி. எப்படி எதுலையுமே பயங்கரமா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் மீன ராசிகிட்ட பாருங்க நிறைய பேர்கிட்ட இருக்கும். நீங்க பாருங்க, இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா அறிவா சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ராசிகிட்ட உண்டு. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சமாளிக்கணும், திறமையான குணம் இந்த மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். கடல் தாண்டி பிழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மீனராசி தொடர்பில் இருப்பாங்க. வெளிநாடு, வெளியூர், பல தொழில், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், நிறைய விஷயத்தில் பெரிய சாதிக்கணும்னா கண்டிப்பாக மீனராசியை நம்ம எடுத்துக்கணுங்க. சாதிக்க பிறந்த ஒரே ராசி மீனம். நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். எதுக்குமே கலங்காத ராசி மீனராசி தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சரியாந்திர நேரம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜென்ம சனி வந்தாலும் சரி, சனி பகவான் இந்த நேரம் மட்டும், இந்த 25 நாள் மட்டும் உங்களை பாதிக்க மாட்டார். 25 நாள் உங்களை ஃப்ரீயாக விடுவார். நீ எடுத்து அடிச்சு தும்சம் பண்ணும்பார். ஜாதகத்தில் சுக்கிரபகவான் நல்லா இருந்துட்டா இந்த வரக்கூடிய இந்த சுக்கிரபகவான் உச்சமான கிரக பயிற்சி 7 சனியை பாதிக்க விடாது. சனி பகவான் நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா இங்கே பாதிப்பு உண்டு. நல்லா இருந்துட்டால் இப்போ சரியாந்திர யோகம் பார்த்துக்குங்க. ஏன்னா லாபஸ்தான அதிபதி சனி பகவான். எப்படி உங்களுக்கு லாபத்தை ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியிலே உங்க ஆசையை அடையக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் கோச்சார கிரகத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப உங்க ராசியில சுக்கிரன் உச்சமாகறன்னா அதிக பேர் மீன ராசிக்கிற ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா, சுக்கிரனுடைய திசை வருதா, சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாமே ராஜயோகமாக இந்த 25 நாள் சாதிச்சுக்கலாம். திடீர்னு நடக்கும் எந்த விஷயம் வந்தாலும் சரி, நான் எடுத்து பார்த்துக்குங்க. ஜாதகத்துல தசா புத்தி நல்லா அனைவருமே கண்டிப்பா மீனராசியில பிறந்தா எல்லாருமே பிறப்பு ஜாதகம் செக் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். அதுவும் இந்த வாட்டி போன வாட்டி சனி பகவானை சேர்ந்து வரல. இப்ப சனி பகவானை இணைஞ்சு நட்பு கிரகமான அந்த சனியோட சேர்ந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா இந்த நேரம் நல்ல நேரம். 7 சனி வந்தாலும் சரி அதை அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நேரம். என்ன ரொம்ப யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாலும் வருமான பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க. நீங்கள் கேட்டுங்க மீனராசியை பொறுத்தவரை. இந்த ஜென்ம சனி என்ன பண்ணுச்சு மட்டும் கேட்டு பாருங்க. காசு பணத்தை இழக்க வைக்கும், கடன் பிரச்சனையை உண்டு பண்ணும், வேலை பிரச்சனை கண்டிப்பாக 100க்கு 100%. இப்போ 2 மாதம் ரொம்ப தடங்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேட்டுங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, வேலை உத்தியோகம் நிரந்தரமாக இருக்கா,
மேல் அதிகாரி பிரச்சனை வந்துச்சா, இப்போ அரசாங்கம் மூலம் ஒரு பிரச்சனை சந்திச்சிங்களா, இதெல்லாம் கேட்டால் அம்மான்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் தலைமை பொறுப்பு அதிகாரி மூலமாக ஒரு பிரச்சனை சந்திச்சிங்களா, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம், வேலை உத்தியத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சா, எத்தனை கம்பெனிக்கு வேலை அப்ளை பண்ணிங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க, 2-3 மாதமாக கேட்டு பாருங்கள். நிறைய பேர் ஆமான்னு சொல்ல முடியும். ஏன்னா சூரியன் பகவான் அங்கே 11-12 போய் விரயத்தில் போய் நிற்கார். கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். நீங்கள் கேட்டுக்குங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, தாய்மாமா உறவு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அம்மாவோ அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்திலேயோ ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும். இல்லை உங்களுடைய சுகம் நிம்மதியான ஒரு சுகம் நிம்மதியே இல்லைங்கிற ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் போயிருக்கணும். கண்டிப்பாக நடந்திருக்கும். இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக வந்திருக்கணும். ஒரு குழப்பத்துக்கு கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கியிருக்கணும். இது எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். மீனராசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே, இருக்கும். பொருளாதார லாபம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே நிறைய தடங்களை பார்த்தது நீங்கள் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி. வாழ்க்கையில் எதுவுமே ஒரு குழப்பத்தில் இருக்குங்க அப்படிம்பாங்க. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு தடங்களாக இருக்குது. எல்லாமே தாமதமாக இருக்குது. படிப்புகளில் சரியான ஒரு அமைப்பு அமையலை. உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய தடங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீனராசிக்காரங்க. இப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது சரியாந்திர யோகம் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேங்க. சரியாந்திர யோகம் ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு பணம் வரும், திடீர்னு உங்களுக்கு வரும். எப்படி திடீர்னு காசு பணம் சேமிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். இப்போ திடீர்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு லாட்ரி யோகம் திடீர்னு அடிக்கும். இப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி அடிக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ ஏதாச்சும் யோகம் வந்தால் கண்டிப்பாக பண்ணிக்க. ஆனால் சுப செலவாக பண்ணிக்கோங்க. இப்போ படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாத்துலேயும் பாருங்கள் பயங்கரமான ஒரு மாற்றம் வரும். நீ எதிர்பார்த்த பண வரவு இப்போ கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஜெயிக்க போகிறீங்க. மீனராசி எது வந்தாலும் சரி அடித்து தும்சம் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களால் முடியுங்கிற திறமை வந்தால் மட்டும் இப்போ போதும். ஏன்னா நல்ல கிரகம் உங்கள் பக்கம் திடீர்னு அடிக்க போகுது. ஒன்றும் இல்லைங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா, வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா, எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்குது, எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் எத்தனை கண்டிக்கு அலையிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வேலை கிடைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க, கடனை பேஸ் பண்ணுவீங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை உங்கள் மேலே அந்த கேஸை மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா சுக்கரதாங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கிடக்காங்க. அதனால சொல்கிறேன், நான் மூவ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக மாற்றம் வருமே. திருமணம் திருமணம் நடக்குங்க. இது ஒன்றுங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். வெளிநாட்டை வெளியூர் வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக உண்டு. கடன் பிரச்சனை, எந்த பேங்க்கில் போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். ஏன் சேங்ஷன் ஆகும்? சுக்கிரன் தான் ஆசைப்பட்ட லாபாஸ்தான கூட சேர்ந்துருக்காரு. இப்போ ஏதோ பணம் உங்களுக்கு வரணும்ல, ஒன்று நகையாக வரலாம், இல்லை இடமா வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு லோன் மூலமாக கடன் மூலமாக உங்களுக்கு பணம் வரலாம். அதுக்கான யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ வண்டி, வாகனம், பூமி வாங்கக்கூடிய யோகம், தொழில் ஜெயிக்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு கெட்டதும் நீங்கள் சொல்ல வரல. உங்களுக்கு ஜென்மசனி வந்தாலும் பாதிக்காது. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே நல்லதாக அமையும். அப்போ எல்லாமே இங்கே மீனராசியை பொறுத்தவரை நிறைய விஷயம். இது படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்கிறேன், படிப்புகளில் பயங்கரமான ஒரு அனுபவம். எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, மார்ச் மாதம் கரெக்டாக 15-17 பாருங்க அரசாங்க வேலை உங்கள் பக்கம் வரும் பாருங்க. அரசியல், அரசாங்கம், தலைமை பொறுப்பக்கூடிய யோகம் உங்கள் பக்கம் உண்டு. கடன் பகையை அடைக்கக்கூடிய நேரம் இப்போ வேலை செய்யும். கொஞ்சம் காசு பணம், சுக்கிரனும் சனி இணைகிறால கொஞ்சம் பணங்கள் இப்போ புழங்கக்கூடிய யோகம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். ஐடிஐ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர படம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்கள்? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா கொஞ்சம் குரு வக்கரமாக இருந்தார், கொஞ்சம் கொண்டியே குழப்பத்தில் வச்சு விட்டார். எதுவுமே ஸ்டெடியாக அவங்களாம் முடிவு எடுக்க முடியல. ஒரு 2 மனசாக இருப்பீங்க பாருங்களேன். நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த புரட்டாதி பிறந்தவங்க 2 மனசாக இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்க. ஆனால் இப்போ நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு அனுகூலம் இருப்பாங்க. அறிவு, ஞானம், பணம், பொருள், நகை, வெளிநாடு, வெளியூர், ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே பொண்ணாக மாறுங்க. நீங்கள் ஆசைப்படுறதை அடைய போகிறீங்க. கண்டிப்பாக யோகம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இன்னிமே சுக்கிரபானும் சனி பகவானும் சேர்ந்து இணையும் போது பயங்கரமான ஜாக்பாட் யோகம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பாருங்கள், மெயின் அந்த படிப்பு, கல்வி, வேலை, தொழில் நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய ஒரு பிரச்சனை, நிறைய ஒரு குழப்பத்துக்கு நிறைய போனது யாரும் நீங்கள் தான். ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருந்தார். ஒரு 3 மாதம் உங்களுக்கு புழிஞ்சு விட்டார். நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்களே ஆமாம்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இனிமேல் ஏன் நல்லதுன்றது சொல்லுங்கள். சுக்கிரபானு இணைகிறாரா? இப்போ திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல்கள், திடீர் வருமானங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு பெருங்கொண்ட ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க. யார் உத்திரட்டாதியில் பிறந்தாலும் சரி நல்ல ஒரு யோகம் தேடி வருது, பார்த்துக்குங்க.
கெட்டது இங்கே வராது. நிறைய நல்லது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது பாருங்கள். 7.5 சனி வந்தாலும் இந்த நட்சத்திர உள்ளவங்களுக்கு பாதிக்காது. இந்த நேரம் மட்டும் ஜாதகத்தில் இப்போ தசாபதி மாறினா மட்டும் பார்த்தோம் சூப்பராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்கள். பயங்கரமாக அறிவாக யோசிப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் கணக்கு வழக்கில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்கு, அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு, இந்த கணிதத்துறை, எழுத்துத்துறைலாம் பயங்கர லெவலுக்கு போவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே நல்லதாக மட்டும்தான் வரும், கெட்டதே உங்களுக்கு வராது. என்ன கொஞ்சம் செலவு நிறைய பண்ணிட்டீங்க. கணவன் பிரச்சனை, இட பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், இங்கே நிறைய போட்டி போராட்டம் தரையில் சந்திச்சு யாருன்னா கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பாக இப்போ சந்திச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையாக சந்திக்க மாட்டீங்க. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, சுப செலவு பண்ணுறதோ, சுபகாரியம் பண்ணுறதோ, நிறைய நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது. ரேவதி நட்சத்திரம் எல்லாமே பொண்ணாக மாறுங்க. எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. பார்த்துக்கு தைரியமாக இருக்குங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். அறிவால் கண்டிப்பாக உங்கள் அறிவை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ரேவதி நட்சத்திரம் தான். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக தேடி வருது. அப்படி இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.